நாளைய தினம், அதாவது 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியோடு திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. எனவே இந்த நாளை பெருமாளுக்கு உரிய நாளாக நாம் கொண்டாடப்பட வேண்டும். பெருமாளை நினைத்து இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகார முறைகள் நம் பணக்கஷ்டத்தை தீர்க்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே பெருமாளின் திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரமும் துளசியும் தான். இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கொண்டு கூடவே பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய தேங்காய், பூ, பழம் இந்த பொருட்களையும் வாங்கி பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். பெருமாளுக்கு துளசி இலைகளால் மாலை கட்டி போட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். கையில் 2 துளசி இலைகள், ஒரு பச்சை கற்பூரத்தை வைத்து கொண்டு பெருமாள் கோவிலில் இருக்கும் கொடிமரத்தை 21 முறை வலம் வர வேண்டும். இப்படி வலம் வரும்போது உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தாயாரையும் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 2 வழிபாட்டையும் முடித்து கொண்டு உள்ளங்கையில் இருக்கும் 2 பொருட்களையும் அப்படியே வீட்டிற்கு கொண்டு வரவும். பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை வழிபட்ட பிறகுதான் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். உள்ளங்கையில் வைத்திருக்கும் 2 பொருட்களையும் வீட்டு பணப்பெட்டியில் வைத்துவிட வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இது ஒரு எளிய பரிகாரம் ஆகும். நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இந்த 2 பொருட்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொடிமரத்தை சுற்றும் போது அந்த பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பெருமாளின் அனுக்கிரகம் வாய்ந்த பொருளாக இந்த பொருட்கள் மாறிவிடும். நீங்கள் கையில் வைத்திருக்கும் பச்சை கற்பூரமும் துளசிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே பெருமாளின் பாதத்தில் இந்த 2 பொருட்களையும் வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 21 முறை சொல்லி பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 2 பொருட்களையும் எடுத்து பணப்பெட்டியில் வைத்துவிட வேண்டும். கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாளது திருவுருவ படத்திற்கு நெற்றியிலும் பாதத்திலும் வைத்துவிட வேண்டும். நாளை மேற்கொள்ளும் இந்த எளிமையான பெருமாள் வழிபாடு உங்கள் பணக்கஷ்டத்தை எளிதாக குறைத்து நிச்சயம் உங்கள் வீட்டில் வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.